வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அதுக்கு உண்மையாகவே வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோத்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கானது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த உலகத்தோட பங்கு வேடிக்கை பார்க்குறதும் கேலி செய்கிறதும் மட்டும்தான். இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செஞ்சிருங்க. உங்களோட தள்ளி போடுற பழக்கம் அப்படின்றது சீக்கிரம் உங்களுக்கு கொல்லி போடும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு விடியலும் நம்மளுக்கு உணர்த்துறது ஒன்று தான். எல்லாத்துக்குமே இன்னொரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோ அப்படின்றது தான். உங்களோட உதட்டோரமாக ஒரு சின்ன புன்னகை எப்போவுமே இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையோட அடையாளம். உங்களோட பலம் எதுவோ அதை நீங்களே சிதைச்சிடாதீங்க. கரைகளை தாண்டுற முதிரைகளும் கட்டுப்பாட்டை தாண்டுற மனங்களும் தன்னோட பலத்தை இழந்துரும் அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. வாழ்க்கையில் ஏற்படுற இழப்புக்களை கண்டு கலங்கிடாதீங்க. இழப்பை ஏற்றுக்க பழகிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்குது. இழந்ததை எண்ணி எப்போதுமே வேதனைப்படாதீங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் அடையணும் அப்படின்றதுல மட்டும் கவனமாக இருங்க. எல்லா செயல்களிலுமே நீங்கள் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் செயல்பட்டால் உங்ககிட்ட தோற்று போகிறதுக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ளாட்டியும் பரவாயில்ல. இருக்கிற திறமைகளில் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போகிறத விட வேற எதுவும் அவமானம் இல்லை. அப்படி நீங்கள் துவண்டு போனீங்க அப்படின்னா உங்களை நீங்களே அவமானப்படுத்துறதுக்கு சமம்தான். எந்த ஒரு காரியத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் நல்ல ஒரு தெளிவை பெற்றுக்கோங்க. தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வலுவாக இருக்கிறதில்ல. முழுசாக முடிக்க முடியாமல் போனால் கூட பரவாயில்ல. ஆனால் முயன்று பார்க்குறதுக்கு மட்டும் ஒருபோதும் தயங்காதீங்க. தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களோட பெரும்பாலான தோல்விகளில் முக்கியமான காரணம். எது ஒன்றையும் தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. நீங்கள் தவற விட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்களோட வாழ்க்கையை எந்த ஒரு நிலையிலிருந்தும் உங்களால் மட்டுமே மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீங்க, எவ்வளவு இழந்தீங்க அப்படின்றது ஒரு பொருட்டே கிடையாது. அந்த இழப்புலேருந்து நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றதே முக்கியம். வெற்றி பெறணும் அப்படின்னு பல பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் அதுக்காக தங்களை தயார்படுத்தி கொள்கிறாங்க. உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கே எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு திறமை மட்டும் இருந்துட்டா போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் அப்படின்றத ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைய முடியும். சாத்தியமற்ற ஒரு செயலாக இருந்தால் கூட அதை முயற்சி செஞ்சு பார்க்காம ஒதுங்கிறாதீங்க. முடியாதுன்னு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மறந்துடாதீங்க. வெற்றி அப்படின்றது உங்களோட நிழல் மாதிரி, அது எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்குது. ஆனால் முயற்சி அப்படின்ற வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் நடக்கும்போது மட்டும்தான் அது உங்களோட கண்களுக்கு தெரியும். எந்த ஒரு சூழல்லையுமே பதற்றம் அடையாமல் இருங்க. வெற்றி பெறணும் அப்படின்ற பதற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் நீங்கள் வெற்றி பெறதுக்கான ஒரு சிறந்த வழியும் கூட. சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமான தருணத்தை கூட கடந்து செல்றதுக்கு மற்றவங்களோட ஆலோசனை அப்படின்றது தேவையில்லை. உடஞ்ச நேரங்களை நினச்சி நீங்கள் வருந்துறதை விட உடஞ்சதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றது
யோசிச்சு அதை சரி செஞ்சு அதை விட்டு நகர்றது தான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமும் கூட. இன்னைக்கு உங்களுக்கான எதிர்காலம் அப்படின்றது கட்டாயம் இருக்குது. உங்களுக்கான நம்பிக்கையை நீங்கள் இழக்காத வரைக்கும் எதிர்மறையான சூழ்நிலைகளை கூட உங்களால் நேர்மறையாக சிந்திச்சு எதிர்கொள்ள முடிஞ்சா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக வென்றுவிட முடியும். சில நேரத்தில் உங்களோட மனங்கள் உங்களோட வெற்றி பாதையிலிருந்து லட்சிய பாதையிலிருந்து விலகி செல்லும். அதை பழைய நிலைமைக்கு திருப்ப வேண்டியது உங்களோட அடிப்படையான ஒரு கடமை அப்படின்றத உணர்ந்து நடந்துக்கோங்க. நீங்கள் செய்கிற செயலில் முழு கவனம் செலுத்தினா அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு நேரமும் இருக்காது, அதை உங்களோட மனசும் விரும்பாது. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. சேமிப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சாலும் அது வீண் தான். அழகை பற்றி கனவு காண்றத நிறுத்துங்க. கடமையை பற்றி கனவு காணுங்க. அது உங்களோட வாழ்க்கையவே அழகாக மாற்றிடும். எந்த ஒரு சூழல்லையுமே நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. நம்பிக்கை நிறைஞ்ச ஒருத்தர் யார் முன்னாடியும் எப்போவுமே மண்டியிடுறது கிடையாது. அதே மாதிரி அடிபணிஞ்சு போகிறதும் கிடையாது. ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா அது கனவு, பல தடவை வந்துச்சு அப்படின்னா அது லட்சியம். உங்களோட லட்சிய கனவை நனவாக்கி கொள்ள உங்களோட திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களோட உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களோட இறப்பானது கண்டிப்பாக ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. சரித்திரத்தை படைச்சவங்கள தான் நம்ம இன்னும் வரலாற்றில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வரலாறை படித்தது போதும். இன்றைக்கே உங்களோட சரித்திரத்தை படைக்க தொடங்குங்க. அப்போ தான் நாளைக்கு உங்களோட வரலாறை மற்றவங்க படிப்பாங்க. விடியல் அப்படின்றது கிழக்கில் இல்லை, உங்களோட உழைப்பில் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட உழைப்பை கொடுக்காம எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. உழைக்கிறதுக்காக ஒருபோதும் தயங்காதீங்க. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை தான். நீங்கள் பொறுமையை இழக்கும்போது தான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொடர ஆரம்பிக்குது. கோவப்பட வேண்டிய இடத்துல கூட யார் ஒருத்தர் கோவப்படாமல் பொறுமையை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றியாளன். வாழ்க்கையில் உங்களுக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டுங்க. வாழ்க்கையில் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டா யாருடைய மாறுதலுமே நம்மளை பலம் இழக்க செய்யாது. உங்களை படைச்ச பேராற்றல் உங்களை தனக்குள்ள மூழ்கடிக்கிறதுக்காகவே உறக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இரவில் நிம்மதியாக கண்ணை மூடி தூங்குங்க. அதிகாலையில் துயில் எழுங்க. அதிக உறக்கமும் அதிக இறக்கமும் உங்களை நிம்மதியாக வாழ விடாது. குளிர்ந்த நீரில் உங்களோட உடலை சுத்தப்படுத்துங்க. உங்களோட மனமானது தானாகவே புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளுமே புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. அது உங்களை மற்றவங்கள விட சிறப்பானவராக மாற்றும். உங்களை சரி செஞ்சு உங்களோட கவனத்தை ஒருநிலைப்படுத்துங்க. உங்களோட கவனம் செல்கிற இடத்துல தான் உங்களோட முழு ஆற்றலுமே பாயும். வாழ்க்கையில் நல்லா யோசித்து ஒரு செயலை செய்ய தொடங்கின பிறகு ஒரு செவிடனை மாதிரி மாறிடுங்க. ஏன்னா முதல்ல உற்சாகமாக சொற்களை சொன்னவங்க கூட இப்போ கேலியான சொற்களை தான் அதிகமாக சொல்லுவாங்க. அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைஞ்ச பிறகு தான் மனுஷன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான். அதனால் கஷ்டம் வரும்போது கலங்காதீங்க, துணிஞ்சு நில்லுங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியாக வாழுங்க. ஏன்னா வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பை தர போகிறதே இல்லை. எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறத விட்டுட்டு நிகழ்காலத்தில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. நிகழ்காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட எதிர்காலம் அமையுது. உங்களோட வாழ்க்கை பாதையில்
பயணம் செய்கிறதுக்கு ஒருபோதும் மற்றவங்க கிட்ட வழி கேட்காதீங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கான பாதையை கூட தெரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டுருக்கலாம். யாரோட ஆலோசனையுமே அப்படியே ஏற்றுக்காதீங்க. நீங்கள் தோல்வி அடைஞ்சா கூட சந்தோஷம்தான். ஏன்னா நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்க. முயற்சி இல்லாத ஒருத்தர்கிட்ட தோல்வி கூட தஞ்சம் பெறாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வைரமாகவே இருந்தாலும் கூட தகுதியற்றவங்க கையில் கிடைச்சிங்கன்னா ஒரு கூழாங்கல் மாதிரி தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் கூழாங்கல்லாவே இருந்தாலும் தகுதி உள்ளவங்க கையில் கிடைச்சா நீங்கள் ஒரு வைரம்தான். அந்த வைரம் மாதிரி தான் நீங்கள் மாற்றப்படுவீங்க. உங்களோட மதிப்பானது உங்களை மட்டும் சேர்ந்தது இல்லை, நீங்கள் சேர்ற இடத்த சார்ந்தது தான். ஒருபோதும் சோர்வடையாதீங்க. வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் நிறைய ஆச்சரியங்களை உங்களுக்கு கொண்டு வரும். வாழ்க்கையில் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கிற 2 விஷயங்கள், ஒன்று செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. பல தருணங்களில் உங்களோட திறமையை கூட சில பேர் திமிரா பார்த்துருக்கலாம். மாற்றிக்க வேண்டியது அவங்களோட பார்வையை தானே தவிர உங்களோட திறமையை இல்லை. விமர்சனத்தை கண்டு வீழ்ந்துடாதீங்க. விமர்சனங்களை ஏறி மிதித்து கடந்து செல்லுங்க. ஏன்னா தெரு நாய்க்களோட எல்லை அப்படின்றது தெருவோட முடிவு வரதான் அப்படின்றத மறந்துடாதீங்க. மற்றவங்க உங்களை மடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை எழுந்து நில்லுங்க. எதிரி கூட உங்களை பார்த்து நடுங்கிருவாங்க. உங்களோட வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க. அதை சிறப்பாக மாற்றுறதுக்காக தான் நீங்கள் நிகழ்காலத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையை அடிக்கடி கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கோங்க. உங்களோட வழிகளும் அதில் நீங்கள் கடந்து வந்த வழிகளும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தரும். அடைஞ்ச வெற்றியை நினச்சி மகிழ்கிறத விட கடந்து வந்த தோல்விகளை மனசில் வச்சு செயல்பட்டா உங்களோட வாழ்க்கையை என்றைக்குமே நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழலாம். பாதை எப்படி போகுது அப்படின்னு பார்க்காதீங்க. போகிற பாதை சரியானதா அப்படின்றத மட்டும் பாருங்க. போக வேண்டிய இடத்த சரியான நேரத்தில் அடைஞ்சிடலாம். உண்மையாகவே நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் நம்மளை ஒன்றும் செய்கிறதில்ல. நமக்குள்ளே தோன்ற அதை பற்றின பயம்தான் நம்மளோட மனசை கலக்கி அறிவை குழப்பி நம்மளை நிலகுலைய செஞ்சிருது. ஒருத்தரோட பணமோ அழகோ பதவியோ அவங்கள உயர்த்துறதில்ல. ஒருத்தரோட நற்செயல் தான் அவரை வாழ்க்கையில் உயர்த்தி வைக்கும். எப்போவுமே நல்லதையே சிந்தனை செய்யுங்க. நீங்களும் வாழ்க்கையில் உயர்வடைவீங்க. தேவையில்லாமல் உங்களோட நிலைமையை விமர்சிப்பவங்களை சிரிச்சுக்கிட்டே கடந்து செல்லுங்க. வாழ்க்கை இன்னும் முடியலை அப்படின்னு காத்திருக்க கற்றுக்கோங்க. எல்லாத்துக்குமே உரிய நேரம் இருக்குது. அவசரப்படுறனால நம்மளோட நிம்மதி தான் தொலையுமே தவிர அதனால் நமக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி ஏங்கி வீணடிக்கிறதுக்காக இல்லை. வாழ்க்கையில் நம்ம கடந்து சென்றது எல்லாமே பாதைகள் இல்லை, நம்ம கற்றுக்கிட்ட பாடம்தான் அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கோங்க. எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்கிறதுக்காக நிகழ்காலத்தையும் தொலைச்சிடாதீங்க. நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் எதிர்காலத்தை நோக்கி தான் பயணிக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்களோட மனசு குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இருங்க. உங்களோட மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது தைரியமாக இருங்க. உங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்காம உங்களோட மனசாட்சியின்படி நீங்கள் நடக்கும்போது அதை திமிர்னு மற்றவங்க சொன்னால் அதை நினச்சி வருந்தாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியோடும் நேர்மையாக செயல்பட்டா வெற்றி அப்படின்றது நிச்சயம் வரும். உண்மையாகவே தீராத பிரச்சனை அப்படின்றது ஒன்றுமே இல்லை. சிந்திச்சு செயல்படுங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே யாரோட உதவியும் இல்லாமல் உங்களால் தீர்த்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது நினச்சிக்கோங்க, வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை விட சிறப்பான ஒன்று உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றத. முடிஞ்சு போனதை கனவாக நினச்சிக்கோங்க. நடக்க போகிறத சவாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றியானது குவியும். நம்மளோட செயலுக்கான வெகுமதிகள் எல்லாமே உடனே கிடைக்கிறதில்ல.
ஆனால் அது எவ்வளவு தாமதமாக கிடைச்சாலும் அவ்வளவு நிலச்சி நிற்கும் அப்படின்றத நம்புங்க. வெற்றி அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, உங்களோட லட்சியத்தை நீங்கள் படிப்படியாக புரிஞ்சுக்கிறது தான். இருட்டில் நிற்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. எல்லா இருளுமே விடியலை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட துணிச்சல், உங்களோட உழைப்பு, இது ரெண்டையும் பொறுத்து தான் உங்களோட மகிழ்ச்சியானது தீர்மானிக்கப்படுது. விதி அப்படின்னு நீங்கள் எதையுமே விட்டுறாதீங்க, தொடர்ந்து போராடுங்க. விதி விலக்கு அப்படின்னு ஒன்று உண்டு. எல்லா விஷயத்துலையும் உங்களோட எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீங்கள் வைக்கிற குறி யார் தடுத்தாலும் தப்பாது. தோல்வியை அடைகிறதுக்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் வெற்றி அடைய ஒரே ஒரு வழி தான் உழைப்பு. வழி சொல்ல தெரிஞ்ச யாருமே உங்களுக்கு வழி சொல்ல போகிறதில்ல. உங்களோட வாழ்க்கை என்றைக்குமே உங்களோட கையில் தான். வாழ்க்கை எத்தனை தடவை உங்களை கஷ்டப்படுத்தினாலும் ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் படுற கஷ்டம் எல்லாமே உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுறதுக்காக மட்டும்தான். கவலையானது ஒருபோதும் வெற்றியை தர்றதில்ல, உங்களோட முயற்சிகள் தான் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும். தினசரி கடமைகளை திட்டமிட்டு ஒழுங்காக செஞ்சு வந்தால் வெற்றியும் தைரியமும் நம்மக்கிட்ட தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு நெருக்கமானவங்க ஏற்படுத்துகிற அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற வெறியை நம்மளோட மனசில் வளர்க்குது. முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யுங்க. உங்களால் முடிகிற வரைக்கும் இல்லை, நீங்கள் நினச்சது முடிகிற வர. விலகு நினைக்கிறவன் வெற்றி பெறதில்லை, வெற்றி பெற நினைக்கிறவன் ஒருபோதும் தன்னோட இலக்க நோக்கின பயணத்தில் இருந்து எப்போவுமே விலகிறதில்லை. உங்களோட பாதமானது நடக்கிறதுக்கு தயாராக இருந்தால் பாதைகள் என்றைக்குமே மறுப்பு சொல்ல போகிறதில்ல. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு எந்த ஒரு விமர்சனத்தையுமே தூக்கி எறிய தைரியம் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எண்ணங்களால் கட்டமைக்கப்படுறோம். நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுறோம். நம்மளோட எண்ணம் தூய்மை அடையும் போது தான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மளை விட்டு விலகாமல் நம்ம கூட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட மிகப்பெரிய பலவீனம் முயற்சியை கைவிடுறது, மிகப்பெரிய பலம் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பார்க்குறது. எந்த ஒரு அவமானத்தையும் வழியாக எடுத்துக்காதீங்க, உங்களோட வாழ்க்கைக்கான வழியாக எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் மற்றவங்களை முன்னேறி செல்றதில்ல, நம்மளை விட நம்மளே முன்னேறி செல்றது. முயற்சிக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு அடிமையாகிடும். பணிவுக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க அப்படின்னா புகழ் கூட உங்களுக்கு அடிமையாயிரும். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை கடந்து வந்துருங்க, இல்லைனா அது கூடவே பயணம் செஞ்சு அதை தோற்கடிச்சிருங்க. நேர்மையாக இருந்து நீ என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட தைரியமாக சொல்லுங்கள், நேர்மையாக இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்னு. நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு ஒரு வேளை கிடைக்காம போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். எப்போதும் பொறுமையாக காத்துருங்க. இங்கே கடைசி நேரத்தில் மாறின ஆட்டங்கள் நிறையவே உண்டு. பல பேர் வெற்றியை பற்றி நிறைய பேர் கனவு காண்றாங்க, ஆனால் சில பேர் தான் அதுக்காக உழைக்க கிளம்பிடுறாங்க. கனவு காண்றவங்களை விட கனவுகளுக்காக உழைக்கிறவங்களுக்கு தான் இங்கே வெற்றியானது எளிதில் கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவானாலும் கடமைகளை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாட்டியும் கவலை இல்லை. நம்மளோட திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவன் கூட நம்மளை மதிக்க தொடங்கிடுவான். இருட்டில் பயணிக்கும் போது இருள் அப்படின்னு தெரிஞ்சோம் கண்களை திறந்துக்கிட்டு தான் பயணிக்கிறோம். இது மாதிரி தோல்வி வரும் அப்படின்னு தெரிஞ்சோம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்மளோட வெற்றியை அடையிற வரைக்கும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா அதுக்கு உண்மையாகவே வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம், ஆனால்